Good morning, children. Nowadays we are focused on our book reading in our class vlogging. Okay. बच्चों, शिक्षकों और अभिभावकों सभी को नमस्ते. आजकल कक्षा में कक्षा व्लॉगिंग देखेंगे. कक्षा व्लॉगिंग आज हम कक्षा व्लॉगिंग में पुस्तक वाचन और पुस्तक पढ़ी जा रही देखेंगे. ஓகே, பாருங்கம்மா, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எல்லாம் நம்ம விலாகிங்கில் வந்துட்டு கிளாஸ் விலாகிங் போட்டுட்ருக்கிறேன். அதில் வந்து இன்றைக்கி நம்ம வந்து புஸ்தக வாச்சன், அதாவது புஸ்தக படி ரகினா வாச்சன்னா புக் ரீடிங், அதாவது புஸ்தகத்தில் இருக்கிறத வாசிக்கிற விலாகிங் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வர்ணமாலாவில் ஸ்வர் வர்ணமாலா இல்லை ஸ்வர்வர்ன் அப்படின்னு சொல்லலாம். ஸ்வர்வர்ன் மீன்ஸ் உங்களுக்கு முன்னாடியே எல்லா வீடியோலையும் நம்ம சில வீடியோலெல்லாம் பார்த்துருக்கோம். ஸ்வர்னா ஹிந்தியில் வந்து அது உயிரெழுத்துக்கள், வவல்ஸு. ஓகேவா? இப்போ இங்கே நம்ம ஸ்வர்வர்ன் அப்படின்னு எழுதியிருக்காங்க, வவல்ஸ் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. தமிழில் சொன்னோம்னா உயிரெழுத்துக்கள். ஓகேவா? இப்போ இங்கிலீஷில் சொல்லும்போது ஏ ஃபார்ன்னு சொல்கிற மாதிரி ஆசேன்னு சொல்லுவோம். இதெல்லாம் முன்னாடியே நம்ம பார்த்துருக்குறோம், இருந்தாலும் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஆசே அனார். ஓகேங்களா? ஆசே அனார், அனார். எப்போதும் லாஸ்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு கான்சனன்ட்ஸ் எழுத்து வந்ததுன்னா, அதாவது வெஞ்சன் எழுத்து வந்ததுன்னா நம்ம வந்து டாட்டட் லெட்டராக, அதாவது புள்ளி வச்ச எழுத்தாக நம்ம வந்து பாவித்து படிக்கணும். இப்போ வந்து வெறும்னே ஆக்கி மாத்திரா, ஈக்கி மாத்திரா அது மாதிரி முடிஞ்சிருந்ததுன்னா ஆசிட்டிஸ் படிச்சு விடணும். ஓகேங்களா? அது ஒரு ரூல்ஸு, நம்ம ஞாபகப்படுத்திக்குவோம். அனார், பொமக்ரேனட். ஆசே ஆம், மேங்கோ. ஓகேவா? ஆம், ம. எழுத்து கூட்டும் போது மேனு தான் சொல்லணும், ஆசிட்டிஸ் சொல்லணும். ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது டாட்டட் லெட்டராக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஆம். ஓகேவா? ஈசே இம்லி. இம்லி மீன்ஸ் டமரின். ஈமலி, ஈக்கி மாத்திரா வந்ததுனால அப்படியே ஆசிட்டிஸ் படிச்சிட வேண்டியது தான். ஓகேவா? ஈசே ஈக், சுகக்கேன். ஈக். ஓகேங்களா? இப்போ இதுலேயே வந்து உங்களுக்கு யூ சில்ட்ரன் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு எங்காவது கை வச்சுருவீங்கன்னு தான் அவங்க மாற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ இம்லின்னு இங்கே கொடுத்துருக்குறாங்க, லெட்டர் கொடுத்துருக்காங்க, பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதை மாற்றலை. ஆனால் இங்கே வந்து இம்லின்னு இங்கே வந்து ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க, இங்கே டமரிண்டன்னு இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. இடையில வந்து அது அப்படியே எழுதியிருக்காங்க இங்கிலீஷில். ஓகேவா? ஆனால் இங்கே பாருங்கள் இப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷில், அதே மாதிரி தான் இங்கேயும் கூட கொடுத்துருக்குறாங்க. தெரியுதுங்களா? ஓகே. இப்போ ஊசே உள்ளு. ஊசே உள்ளு. ஊ இது ஹாஃப் லெட்டர் லா, அதை இல்லுன்னு படிக்கணும். ஊ இல் உள்ளு அவுல். ஊசே ஊண்ட், கேமல். ஊ இங்கே வந்து சந்திரமாத்தி இன்னு, ஊ இன் ட ஊண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரீ. இப்போ ரீ வந்து சில புக்கில் ரீன்னு கொடுத்துருப்பாங்க, ரூன்னு கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? ரீ ஷி, ரிஷி, சேஜ். ஓகேங்களா? இப்போ இங்கே ஈக்கி மாத்திரா, சோட்டி ஈக்கி மாத்திரா நம்ம அப்படியே படிச்சிட வேண்டியதுதான். இங்கே ஏசே ஏகா ஏக், ஏக் 1. ஐசே ஐனக், ஐசே ஐனக், ஐனக. ஓகேங்களா? ஐனக். ஓசே ஓகலி, மோட்டார். ஐனக் மீன்ஸ் ஸ்பெக்டக்கல்ஸ். औसे औरत, औरत. இப்போ வந்து லாஸ்ட்டாக முடிஞ்சிருக்கு கான்சனன்ட்ஸு, வெஞ்சன்னு, அதனால் நம்ம இத்துன்னு படிக்கணும். औरत. ஓகேங்களா? லேடி. அன்சே
அங்கூர். அ மேலே டாட் இருக்குது. நம்ம இது வந்து நம்ம லாஸ்ட்டு 2 லெட்டர்ஸ் வந்து டாட்டட் லெட்டர்ஸாக இருக்கும். ஒன்றுத்துக்கு வந்து மேலே, ஒன்றுத்துக்கு சைடில் 2 புள்ளியாக இருக்கும். நம்ம படிச்சிருக்கிறோம். அதை ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. இது அனுஸ்வார் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதுதான். அதாவது அயோத்வா அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து நம்மளுக்கு இங்கே கு ர அங்கூர்னு வந்திருக்கு. கிரேப்ஸ்னு நம்ம அதுக்கு மீனிங் சொல்லணும். இப்போ அகசே காளி, அகசே காளி, அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுக்காக அகசே காளி. ஓகே, தேங்க்யூ.